ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு அவைலபிலிட்டி காட்டும். ஆனால் நீங்கள் டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் டிக்கெட் மட்டும் இருந்தால் மட்டும் புக் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமம் புக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல இப்போ நான் சென்னை அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் சென்னை எக்மோருங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டூவில் வந்து கன்னியாகுமரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் டேட்டு வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. டேட்டு கொடுத்ததுக்கப்புறம் டேட்டு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரல் கோட்டாவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து லேடிஸ் அந்த ஆப்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா லேடிஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை தக்கலில் புக் பண்ணாலும் தக்கல், இல்லைனா சீனியர் சிட்டிசன். இப்போ நம்ம ஜென்ரல் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆல் கிளாஸில் வந்து ஸ்பெசிஃபிக்கான இந்த கிளாஸ் தான் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுத்துருங்க. இப்போ இது வந்து இந்த ஆப்ஷன் ரொட்டீனாக நீங்கள் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான். இப்போ இதில் வந்து கன்ஃபார்மாக எப்படி நீங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை எஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுடைய நேமு, அந்த ஏஜ், அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் இந்த டீட்டெயிலாம் கேட்குது. அதுக்கப்புறம் பெர்த்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த பெர்த்து ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லோயர் பெர்த்து கொடுக்கறதுக்கு பதிலாக சைடு லோயர் வந்து கொடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் சைடு லோயர் வந்து கிடைக்கிறதுக்கு ஓரளவு சான்சஸ் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் உங்களுடைய அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது செலக்ட் ரிசர்வேஷன் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய செலெக்ஷன் தான் உங்கள் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். இல்லை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். இப்போ இதில் வந்து இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி கன்ஃபார்ம் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து அந்த ட்ரெயினில் இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் வந்து உங்களுக்கு புக் ஆகும், இல்லைனா புக் ஆகாது. ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து இதிலே நீங்கள் பார்க்கலாம், ஒன்லி கன்ஃபார்ம் அண்ட் சேம் கோச். இப்போ 2 டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரே கோச்சில் ஒரே பெட்டியில் வேணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை 2 டிக்கெட்டில் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு லோயர் பெர்த்தாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒன்லி கன்ஃபார்ம் அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் வந்து அந்த ட்ரெயினில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து செலக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்கள் டிக்கெட் வந்து புக் ஆகாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிடுவீங்க, ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேன்சலேஷன் சார்ஜ் கொடுத்து கேன்சல்